கல்வியில் பெரியவர் கம்பர். அனைவருக்கும் தகடூர் பா அறிவொளியின் அன்பான வணக்கங்கள். முனிவராக வேடமிட்டு வந்த இரண்டு பெண்களும் தம்மை ஆசை மொழி கூறி அன்பான முகமலர்ச்சி காட்டி இன்பத்தை ஊட்டி ஏமாற்றி இந்த நாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்களே என்ற கோபத்திலே அடங்காத சினம் கலைக்கோட்டு முனிவருக்கு எழுந்தது. அவருடைய உள்ளத்திலே தோன்றிய வெகுளியை கண்டு வானுலகத்திலே இருந்த தேவர்களும் அஞ்சினார்கள். ஆனால் ரோமபாத மன்னன் அவருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி அவரை பன்முறை மன்றாடி கேட்டுக்கொண்டார். அவர்களை இந்த செயலை செய்ய தூண்டியது நான்தான். ஆனால் இதுவும் என் பொருட்டுக்காக அல்ல, இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இச்செயலை நாங்கள் செய்தோம். ஒருவேளை உண்மையை கூறி உங்களை அழைத்திருந்தால், நீங்கள் வராமல் போயிருந்தால் இந்த நாடு வீணாக போய்விடும். மழை வளம் இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் தவிக்கிறார்கள். அதனால் நாங்கள் செய்தது தவறுதான், குற்றம்தான். இருந்தாலும் அதனுடைய நோக்கம் நல்ல நோக்கம் என்பதை நீங்கள் உணர்ந்து எங்களை மன்னித்து பொறுத்தருள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பல முறை அவரை மன்றாடி கேட்டுக்கொண்டார். வள்ளுவ பெருந்தகை சொல்லுவார், குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்று. நற்குணங்களால் நிரம்பியவருடைய உள்ளத்திலே தோன்றுகின்ற சினம் நீண்ட காலம் நிலைத்து அடுத்தவர்க்கு துன்பத்தை தராது என்பது அதனுடைய பொருள். அதை போல இவருடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்ட கலைக்கோட்டு முனிவரும் அவருடைய உள்ளத்திலே இருந்த சினத்தை மறைத்துவிட்டு அவர்களுக்கு அருள் கூறினார், அருளாசி வழங்கினார். நீங்கள் வந்தவுடன் இந்த மண்ணிலே மழை பெய்தது, நீங்கள் எங்களுடைய அரண்மனைக்கு வந்து எழுந்தருள வேண்டும் என்று அரசன் அழைத்தான். உரிய மரியாதையோடு மேலதாளங்களோடு மாலைகளோடு ஆடல் பாடல் நிகழ்வுகளோடு மக்களினுடைய வாழ்த்தொழியோடு அவரை அழைத்து சென்று அரண்மனையிலே உயர்ந்த சிம்மாசனம் ஒன்றை கொடுத்து அதிலே அவரை அமரச் செய்து வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தான். அதை கண்டு முனிவர் மிகவும் மனமகிழ்ந்தார். பொய்மையும் வாய்மை இடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று வள்ளுவர் கூறுவதை உணர்ந்த அந்த மன்னன் தன்னுடைய நலனுக்காக அல்லாமல், சொந்த நலனுக்காக அல்லாமல், நாட்டினுடைய நலனுக்காக இப்படி ஒரு பொய்யை கூறி இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்தான் என்பதை அந்த முனிவர் உணர்ந்திருந்தார். அதனால் அவருடைய உள்ளத்திலே எழுந்த கோபம் எங்கே போய் ஒளிந்து கொண்டது என்று தெரியாதவாறு அந்த கோபம் மறைந்து போனது என்று கம்பர் கூறுகின்றார். நம்முடைய நாட்டு மக்களுக்கு இத்தகைய நற்செயலை செய்து மழை வரச் செய்து தண்ணீர் பஞ்சத்தை நீக்கி மக்களை வாழ்வித்த இந்த முனிவருக்கு ஏதேனும் பரிசினை தர வேண்டும் என்று மன்னன் விரும்பினான். அதனால் அவன் தன்னுடைய மகளான சாந்தை என்பவளை அந்த முனிவருக்கு வேத முறைப்படி திருமணம் செய்வித்தான். சாந்தை என்றால் சாந்தம் என்ற முகக்குறிப்போடு இருக்கக்கூடியவள், அமைதியாக மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவள் என்று பொருள். சாந்தை என்ற சொல்லை கம்பர் முகம் நலால் என்று மொழிபெயர்ப்பு செய்கின்றார். வேறொரு குறிப்பும் உண்டு. இந்த சாந்தை என்று சொல்லப்படக்கூடிய பெண் தயரதனினுடைய புதல்வி. தயரதன் தான் பெற்ற மகளான சாந்தையை ரோமபாத மன்னனுக்கு வளர்ப்பு மகளாக தத்து கொடுத்தான் என்ற ஒரு செய்தியும் ஒரு குறிப்பும் காணப்படுகிறது. அப்படியானால் நமக்கு இங்கே ஒரு கேள்வி எழுகின்றது. தயரதனுக்கு மகப்பேறு இல்லையே என்றுதான் அவன் வருந்தியதாக செய்தி. சாந்தை என்ற ஒரு மகள் இருந்திருந்தால் அவன் மகப்பேறு இல்லையே என்று ஏன் வருத்தப்பட்டிருக்க வேண்டும்? அதற்கும் ஒரு பதில் இருக்கிறது. பெண்களுக்கு நாடாளக்கூடிய உரிமை கிடையாது. ஒரு ஆண்மகவு இருந்தால்தான் அரசனுக்கு பிறகு அந்த நாட்டை ஆள முடியும். அவ்வகையில்
சாந்தை என்பவள் தயரதனினுடைய மகளாகவே இருந்தாலும் நாடாளக்கூடிய தகுதியும் பொறுப்பும் அன்றைக்கிருந்த விதிமுறைகளின்படி அவளுக்கு இல்லை என்பதால் மகன் வேண்டும் என்று தயரதன் விரும்பினான். இது ஒரு செய்தி. இன்னொன்று, இந்த சாந்தையை பற்றிய குறிப்புகள் வேறு எதுவும் தெரியவில்லை. ஏன் தயரதன் சுவீகாரம் கொடுத்தான் என்பதும் புரியவில்லை. இது ஒரு செய்தி, அதை அப்படியே வைத்துக் கொள்வோம். சாந்தையை மனம் முடித்த அந்த முனிவர் ரோமபாத நாட்டிலேயே தங்கி அங்கேயே வசித்து வருகிறார். இவை அனைத்தையும் அறிந்து வைத்திருந்த வசிட்ட முனிவர் தயரதனிடம் கூறினார், ரோமபாத மன்னனினுடைய நாட்டிலே கலைக்கோட்டு முனிவர் இருக்கிறார், அவரை அழைத்து வந்து புத்திரகாமேஷ்டி யாகத்தை நடத்தினால் உன்னுடைய கவலை தீர புதல்வர்கள் பிறப்பார்கள் என்று. இதோ உடனே செய்கிறேன் என்று சொல்லி ரோமபாத நாட்டுக்கு தயரதன் கிளம்பினான். போன இடத்திலே என்ன ஆனது நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.